யாரோ ஒரு ஆளு நான் 156 பேரை வந்து நான் வந்து கொலை செஞ்சு புதைக்கிறதுக்கு நான் வந்து உதவியா இருந்தேன் வாக்குப்பணம் கொடுத்த பிறகு அங்க எலும்புக்கூடுகள் கிடைச்ச பிறகு அரசு என்ன பண்ணிருக்கோம்? நேரடியாக வீரேந்திர அந்த ஹெகடேவை போயிட்டு கூட்டி வந்து விசாரணை பண்ணிருக்கோம். இப்ப நம்ம ஊர்ல அஜித்குமார் ஒரு பையன் காவல்துறையில அடிச்சு வந்து அவனை கொலை செஞ்ச உடனே இங்க உள்ள ஊடகங்களும் சோசியல் மீடியாக்களும் அதை பேசி பெருசாக்கி இன்னைக்கு அந்த பையனுடைய கேஸை வந்து விசாரணை பண்றாங்க. ஆனா இங்க வந்து 400க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட இங்க இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் கள்ளமௌனம் காக்குது. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு சலங்கை கட்டி ஆடுவானுங்க இந்த பிஜேபி சங்கிங்க இந்த கர்நாடகாவில. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்குது. ஆனா அதுக்கு எதிராக ஒருத்தம் கூட வாயை திறக்கல. ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் போன்ற ஊர்கள்ல அங்க வார தமிழ் மக்கள் வந்து மஞ்சு, மஞ்சுளா, மஞ்சுநாத், மஞ்சு பிரசன்னா போன்ற பேர்களை வந்து இன்னைக்கு சூட்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சு அந்த கோயில போயிட்டு வழிபாடு செஞ்சு தங்களுக்கும் அந்த ஊருக்கும் உள்ள தொடர்பை வந்து இன்னைக்கு ஒரு செஞ்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கும் தர்மஸ்தலா அந்த கோயிலுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 156 பெண்களை வந்து நான் வந்து ஆசிட் ஊத்தி எரிச்சு நான் தான் புதைச்சேன், அந்த கோயில வந்து நான் துப்புரவு பண்ணி செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனா அந்த வெளதங்கடி அந்த காவல் நிலையம் வந்து அந்த வழக்கை வந்து எடுக்க மாட்டேங்குது. அந்த கோயிலுக்கு உலகம் முழுவதும் உள்ள ஆன்மீகவாதிகள் வந்து நிறைய டொனேட் பண்ணுவாங்க. கர்நாடக மக்கள் வந்து அந்த கோயிலை பத்தி ரொம்ப விமர்சையா பேசுற விஷயம் என்னன்னா, அந்த கோயிலுக்கு நீங்க எப்ப பண்ணாலும் சாப்பாடு போடுவாங்க, 3 வேளையும் சாப்பாடு போடுவாங்க பேசுவாங்க. அதனால உலகம் முழுவதும் உள்ள ஆன்மீகவாதிகள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து டொனேஷன் பண்றதை தங்களுடைய பெருமையா நினைப்பாங்க. அதே போல கர்நாடக மக்களும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து அரிசி, பருப்பு, கேழ்வரகு, கம்பு போன்ற தானியங்கள் வாங்கி தர்றதும், அக்கம் பக்கம் உள்ள ஊர்களும் அக்கம் பக்கம் உள்ள அந்த மாவட்டங்கள்ல இருந்து விளையிற அந்த காய்கறிகள், தானியங்கள், கீரை வகைகள் இதெல்லாம் வந்து லோடோட ஏற்றி அனுப்புவாங்க அந்த கோயில். சின்ன பெண்ணுங்களா இருந்தா, அதாவது 14, 15, 16, 17, 18 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களாக இருந்தா அவங்க பாலியல் பலாத்காரம் செய்து பெண் உறுப்புலயே ஆசிட்டை ஊத்தி அவங்கள வந்து நாங்க எரிப்போம். இன்னொன்னும் பண்ணுவோம் சொல்றாரு. மல்லாக்க படுக்க போட்டு பெண்ணுடைய மலங்கழிக்கிற இதுல குழாயை விட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவோம். எடையூரப்பா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அந்த கோயிலுடைய புனிதத்தை கெடுப்பதற்காகவும் அந்த கோயிலுடைய புகழை வந்து மங்கடிக்க செய்வதற்காகவும் தான் இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்புறாங்க. அப்படிலாம் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாதுங்கிறார். வாய்ப்பு இல்லடானா இந்த எலும்பு கூடுகள் எப்படி வந்துச்சு? வீரேந்திர ஹெகடேவுடைய மெடிக்கல் காலேஜ்ல 13 பெண்கள் காணாம போயிருக்காங்க. வீரேந்திர ஹெகடேவுடைய இன்ஜினியர் காலேஜ்ல 7 பெண்கள் காணாம போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு வர பல பெண்கள் காணாம போயிருக்காங்க. சுத்தாமுத்து இருக்கிற பெண்கள் வந்து காணாம போயிருக்காங்க. இந்த நிகழ்வுகள் எப்படி நடந்துச்சு? வணக்கம். தட்சிண கர்நாடகாவில் வளைந்து நெளிந்து ஓடுகின்ற நேத்ரா நதிக்கரையின் நாகரிகத்தில் உருவான ஒரு ஊர் தான் தர்மஸ்தலா. இந்த தர்மஸ்தலாவில் மஞ்சுநாத பிரசன்னா அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து இருக்கு. அந்த கோயில் வந்து கர்நாடகம் முழுவதும் இல்ல, உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் போன்ற ஊர்கள்ல அங்க வார தமிழ் மக்கள் வந்து மஞ்சு, மஞ்சுளா, மஞ்சுநாத், மஞ்சு பிரசன்னா போன்ற பேர்களை வந்து இன்னைக்கு சூட்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சு அந்த கோயில போயிட்டு வழிபாடு செஞ்சு தங்களுக்கும் அந்த ஊருக்கும் உள்ள தொடர்பை வந்து இன்னைக்கு ஒரு செஞ்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கும் தர்மஸ்தலா அந்த கோயிலுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த கோயில் வந்து வீரேந்திர ஹெகடே அப்படிங்கிற ஒரு ஆளால வந்து நிர்வகிக்கப்பட்டு அவங்க வந்து அந்த கோயிலை வந்து 800 ஆண்டு காலமாக வந்து அந்த கோயிலுடைய நிர்வாகத்தை அவங்க முன்னோர்களும் இவர்களும் வந்து பார்த்துட்டு வராங்க. அந்த கோயில் சம்பந்தமா ஜூலை 3ஆம் தேதி வந்து பிசில் ஓவர் அப்படிங்கிற அந்த கோயில்ல துப்புரவு பணி செஞ்ச பெலதங்கடி அப்படிங்கிற ஊர்ல போயிட்டு தன்னுடைய வக்கீலோட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட வந்து 156 பெண்களை வந்து நான் வந்து ஆசிட் ஊத்தி எரிச்சு நான் தான் புதைச்சேன், அந்த கோயில வந்து நான் துப்புரவு பணி செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனா அந்த பெலதங்கடி அந்த காவல் நிலையம் வந்து அந்த வழக்கை வந்து எடுக்க மாட்டேங்குது. பிறகு மறுநாள் என்ன பண்றாருன்னா, பெலதங்கடியோடைய மஜிஸ்ட்ரேட் முன்னாடி போயிட்டு வந்து 4 மணி நேரம் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு. அந்த கோயில்ல கிட்டத்தட்ட வந்து 156 பெண்களை வந்து எரிச்சு ஆசிட் ஊத்தி எரிச்சு புதைச்சது எல்லாம் நான் தான், அது நேத்ரா நதிக்கரையில புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தாரு.
இந்த ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு அப்புறம் தான் கர்நாடகாவுடைய உயர் நீதிமன்றம் வந்து அந்த வழக்கெல்லாம் எதுவுமே விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை விதிக்குது. சரி, இந்த தர்மஸ்தலா கோயில் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கணும். அன்னப்பர் நடுகள் வழிபாட்டில இருந்து வந்ததுதான் அந்த கோயில். கர்நாடகாவில் வந்து ஜைன மதம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த காலகட்டத்தில் அந்த கோயில்ல அன்னப்பர் நடுகள் வழிபாடு போய் ஜைன மதத்துடைய வழிபாடு வருது. அந்த ஜைன மதத்துடைய வழிபாடு என்பது வந்து தமிழ்நாட்டில் சைவம் வந்து எப்படி எழுச்சி பெற்றதோ அதே போல கர்நாடக மண்ணிலையும் கடற்கரை ஓரம் உள்ள அந்த மாவட்டங்கள்லயும் வந்து சைவ மதம் வந்து எழுச்சி பெற்ற போது அந்த கோயிலை சைவ மதம் வந்து கைப்பற்றுது. இன்னைக்கு இருக்கிற இந்த வீரேந்திர ஹெக்டேவுடைய முன்னோர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு பெரிய பண்ணையரா இருந்ததுனால அந்த கோயிலுடைய நிர்வாகத்தையும் அந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவும் அவங்க ஆகி அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணி வராங்க. அந்த வீரேந்திர ஹெக்டேவுக்கு வந்து அந்த ஊர்ல வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இன்ஜினியர் காலேஜ் இருக்குது, கல்வி நிறுவனங்கள் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த ஊருக்கு பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கிற ஊர் எல்லாமே அவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு உலகம் முழுவதும் உள்ள ஆன்மீகவாதிகள் வந்து நிறைய டொனேட் பண்ணுவாங்க. கர்நாடக மக்கள் வந்து அந்த கோயிலை பத்தி ரொம்ப விமர்சையா பேசுற விஷயம் என்னன்னா, அந்த கோயிலுக்கு நீங்க எப்ப பண்ணாலும் சாப்பாடு போடுவாங்க, 3 வேளையும் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி விமர்சையா பேசுவாங்க. அதனால உலகம் முழுவதும் உள்ள ஆன்மீகவாதிகள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து டொனேஷன் பண்றதை தங்களுடைய பெருமையா நினைப்பாங்க. அதே போல கர்நாடக மக்களும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து அரிசி, பருப்பு, கேழ்வரகு, கம்பு போன்ற தானியங்கள் வாங்கி தர்றதும், அக்கம் பக்கம் உள்ள ஊர்களும் அக்கம் பக்கம் உள்ள அந்த மாவட்டங்கள்ல இருந்து விளையிற அந்த காய்கறிகள், தானியங்கள், கீரை வகைகள் இதெல்லாம் வந்து லோடோட ஏற்றி அனுப்புவாங்க அந்த கோயிலுக்கு. ஏன்னா மக்கள் வந்து 3 வேளையும் சாப்பிட்றாங்க, அதுக்கு நம்மளும் வந்து அனுப்பி நம்மளும் புண்ணியம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவது வழக்கம், கர்நாடக மண்ணுடைய வழக்கம். ஆனா தர்மஸ்தலான்றது வந்து ஒரு 800 ஆண்டு கால கோயில். அது கர்நாடக மண்ணுல வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அது இந்த வீரேந்திர ஹெக்டே வந்து பிஜேபியுடைய ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. கர்நாடக மண்ணில் காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, தலா வந்தாலும் சரி, இந்த கர்நாடக மண்ணில் அமைகிற அரசை கட்டுப்படுத்துகிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இந்த வீரேந்திர ஹெக்டே. அதனால வீரேந்திர ஹெக்டேவுக்கு வந்து கர்நாடக அரசின் மத்தியில வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செல்வாக்கு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் இருக்கிற பிஜேபி ஆர்எஸ் உடைய செல்வாக்கு பெற்றவங்க தான் இந்த வீரேந்திர ஹெக்டேவுடைய குடும்பத்தார்கள். அதனால அந்த மண்ணுல வந்து எது நடந்தாலும், எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும், அதாவது கிட்டத்தட்ட 90களிலே வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் வந்து தர்மஸ்தலா கோயில்கள்ல சில முறைகள் நடக்குது, சில அசம்பாவிதங்கள் நடக்குன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த போது கூட கர்நாடக அரசு வந்து அதுக்கு எதிராக வந்து தடை விதிச்சு அதை வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த காலங்கள்ல பல முறை வந்து அந்த கோயிலை பத்தி ஏதாவது சர்ச்சைகள் வந்திருக்குது. ஆனா அப்பெல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த தர்மஸ்தலா கோயில்ல துப்புரவு பணி செஞ்சுற அந்த ஆள் வந்து ஆதாரபூர்வமாக ஒரு பையில வந்து எலும்பு கூடுகளை கொண்டு வந்து ஃபுல் எவிடன்ஸோட நிரூபிச்சிருக்கான். அவன் வந்து 1998 நான் வேலைக்கு சேர்ந்தேன், 2014 வரைக்கும் நான் அவங்க கூட இருந்தேன். அப்ப பல பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. சின்ன பெண்ணுங்களா இருந்தா, அதாவது 14, 15, 16, 17, 18 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களாக இருந்தா அவங்க பாலியல் பலாத்காரம் செய்து பெண் உறுப்புலயே ஆசிட்டை ஊத்தி அவங்கள வந்து நாங்க எரிப்போம். இன்னொன்னும் பண்ணுவோம் சொல்றாரு. மல்லாக்க படுக்க போட்டு பெண்ணுடைய மலம் கழிக்கிற இதுல குழாயை விட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவோம். அதே அந்த கோயில்ல வந்து நாங்க வாழ்ந்தது போதும், இனிமேல் அந்த கோயில போய் நம்ம புண்ணியம் தெரிவிக்கணும் வர்ற பெண்களா இருந்தா, அதாவது கல்யாணமான பெண்களாக இருந்தா அவங்கள வந்து நாங்கள் பாலியல் பலாத்காரம் செய்து புதைப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறான். இதுல கொடுமை என்னன்னா, பள்ளிக்கு போன பெண், அந்த ஒரு பெண்ணை வந்து கொண்டு போன ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இதெல்லாம் வந்து புதைக்கப்பட்டிருக்கும் போது எலும்பெல்லாம் வந்து மக்கிட்டு இருக்குது. அந்த பாக்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. இந்த சூழல்ல தான் ஜூலை மாசம் 16ஆம் தேதி 2025 நேத்ரா நதிக்கு வந்து புண்ணியத்தனம் பண்ண போறோம்னு சொல்லி இவனுங்க எல்லாம் போயிருக்கானுங்க. அதாவது நதிக்கே புண்ணியம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இவனு போயிருக்கானுங்க. அங்க 400 பேருடைய எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. இவனுங்க அந்த கொலை பண்ணுகின்ற அந்த எரிக்கின்ற அந்த பிணங்களை நதியில வீசிடுறது. ஒரு பெரிய வெள்ளம் வரும்னு வச்சுங்க, அந்த வெள்ளத்துல அடிச்சும் போயிடும். அப்ப ஆதாரம் இல்லாம போயிடும். அப்படி அடிச்சுன்னு போன அந்த எலும்பு கூடுகள் மட்டும் 400 பேருடைய எலும்பு கூடுகள் அங்க கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 923 பேருடைய எலும்பு கூடுகள் சேகரிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது.
இப்ப இன்னும் முழுமையான விசாரணை பண்ணோம்னா எத்தனை ஆயிரம் பெண்களை வந்து அவங்க வந்து கற்பழிச்சு அங்க வந்து ஆசிட் ஊத்தி அவங்கள கொலை பண்ணிருப்பாங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்ப இவங்க எவ்வளவு பெரிய வந்து ஒரு சைக்கோவா இருந்திருப்பான்றதை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். யாரோ ஒரு ஆளு நான் 156 பேரை வந்து நான் வந்து கொலை செஞ்சு புதைக்கிறதுக்கு நான் வந்து உதவியா இருந்தேன் வாக்குப்பணம் கொடுத்த பிறகு அங்க எலும்பு கூடுகள் கிடைச்ச பிறகு அரசு என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக வீரேந்திர அந்த ஹெகடேவை போயிட்டு கூட்டி வந்து விசாரணை பண்ணிருக்கணும். இப்ப நம்ம ஊர்ல அஜித்குமார் ஒரு பையன் காவல்துறையில அடிச்சு வந்து அவனை கொலை செஞ்ச உடனே இங்க உள்ள ஊடகங்களும் சோசியல் மீடியாக்களும் அதை பேசி பெருசாக்கி இன்னைக்கு அந்த பையனுடைய கேஸை வந்து விசாரணை பண்றாங்க. ஆனா இங்க வந்து 400க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட இங்க இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் கள்ளமௌனம் காக்குது. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு சலங்கை கட்டி ஆடுவானுங்க இந்த பிஜேபி சங்கிங்க இந்த கர்நாடகாவில். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்குது. ஆனா அதுக்கு எதிராக ஒருத்தம் கூட வாயை திறக்கல. நேற்று கர்நாடக மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் வந்து எடியூரப்பா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அந்த கோயுடைய புனிதத்தை கெடுப்பதற்காகவும் அந்த கோயுடைய புகழை வந்து மங்கடிக்க செய்வதற்காகவும் தான் இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்புறாங்க, அப்படிலாம் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாதுங்கிறாரு. வாய்ப்பு இல்லடானா இந்த எலும்பு கூடுகள் எப்படி வந்துச்சு? வீரேந்திர ஹெகடேவுடைய மெடிக்கல் காலேஜ்ல 13 பெண்கள் காணாம போயிருக்காங்க. வீரேந்திர ஹெகடேவுடைய இன்ஜினியர் காலேஜ்ல 7 பெண்கள் காணாம போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு வர பல பெண்கள் காணாம போயிருக்காங்க. சுத்தாமுத்து இருக்கிற பெண்கள் வந்து காணாம போயிருக்காங்க. இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி நடந்துச்சு? அப்ப இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கணும்? அப்ப இது பல ஆண்டு காலம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து காங்கிரஸ், பிஜேபி, தலா 3 கட்சிகளுமே இதுக்கு பொறுப்பேற்கணும். அப்ப சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் வந்து இது குறித்து நிறைய பேசிதான் உலகம் முழுவதும் இந்த விஷயம் பரவன பிறகுதான் இன்னைக்கு வந்து எஸ்ஐடிங்கிற ஒரு குழு அமைச்சு இந்த வழக்கை வந்து விசாரணை பண்றதுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்குது. நம்ம நண்பரான சேத்தன் அவர்கள் வந்து தொடர்ச்சியா இது குறித்து பேசி வராரு. அவர் எந்த கவர்மெண்ட்டுக்கு எவனுக்கும் பயப்படுற ஆள் கிடையாது. கர்நாடகாவுடைய மெஜாரிட்டியான லிங்காய் சமூகத்துல வந்தவர். லிங்காய் சமூகத்திலிருந்து போனவங்க தான் கிரிக்கெட்ல வந்து நிறைய பேர் கர்நாடகா வந்து போய் ஆடி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்தது அவரு தான் கிரிக்கெட்ல வந்து இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொன்ன ஆள் தான் இந்த சேத்தன். அப்போ தன் சொந்த சமூகம் இவங்க வேற சமூகம்னு பாக்குற ஆள் கிடையாது சேத்தன். அப்ப இந்த மாதிரி ஒரு அணுகி நடந்ததுக்கு சேத்தன் மாதிரி ஆட்கள் தான் இந்த ஊர்ல வந்து துணிஞ்சு பேசினாங்க. அதுதான் இன்னைக்கு பூதாகரமா வெடிச்சிருக்குது. இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து பல சங்கிகள் வந்து வாக்குவாதம் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு வேளை வந்து அந்த மாதிரி குற்றமே நடந்திருந்தாலும் நம்ம கோயிலை வந்து நம்மளே வந்து குறைச்சி பேசக்கூடாது, நம்ம தர்மஸ்தலாவை பத்தி நாமே வந்து அவதூறா பேசக்கூடாது, அப்படி நடந்ததா கூட அதை பத்தி பேசாதீங்க விட்டுருங்கன்னு சொல்றானுங்க. செத்திருக்கிற 400க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து யாரோ வீட்டு பெண்ணுன்றதுனாலதான் இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க. அதே உன் வீட்டுல ஒரு பெண்ணா இருந்திருந்தா நம்ம மதமாவது மயிராவது நம்ம கோயிலாவதுன்னு சொல்லி நீங்க ரோட்ல இறங்கி போராடிப்பீங்களா, போராடிக்க மாட்டீங்களா? அப்ப யார் வீட்டு பெண்ணும் இறந்து போயிருக்கான்றதுனாலதான் கோயிலும் மதத்தையும் நம்ம காக்கணும்னு சொல்லி இவங்க வந்து இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்து கொடை பிடிக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு ஆதரவா வந்து நிக்கிறாங்க. தொடர்ச்சியா பெங்களூர்ல பார்க்கணும், அந்த கோயிலை பத்தி பேசாதீங்க, அப்படி நடந்தே இருக்காது. அப்படி நடக்கலாம் எப்படா எலும்பு கூட வந்துச்சு? அப்படி நடக்கலாம் இந்த இஷ்யூ எப்படி இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறுச்சு? ஹெகடேவை கூட்டு வந்து விசாரணை பண்ணு, வீரேந்திர ஹெகடேவை கூட்டு வந்து விசாரணை பண்ணு. அப்ப தெரிஞ்சு போயிடும் அது பொய்யா இல்ல உண்மையான்றது. ஆக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுத்து நியாயம் கிடைக்கின்றத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.